நிச்சயம் நான் கர்த்தருடைய ஊழியம் நான் 100% விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பகல் நீங்க எந்த நிலையோடு தேவ சமூகத்துக்குள்ள வந்தீங்களோ நம்மளை இதே நிலையில கர்த்தர் வெளியே அனுப்ப மாட்டார், வெளியே விட மாட்டார். ஹல்லேலூயா. இவர்களை வெறுமையாய் அனுப்ப எனக்கு மனதில்லை என்று சீஷர்களை பார்த்து சொன்னவர் இன்றைக்கோ அதே மனநிலையோடு தான் ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். நேரலையில் ஒருவேளை நீங்க இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், வெளியே ஆங்காங்கே இருந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். whoever you might be, நீங்கள் எவராய் இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் பரவாயில்லை, திருப்பு முனை தருகிற ஒரு நல்ல தெய்வம் இரட்சகர் இயேசு தம்முடைய சபையில எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். நல்ல ஜெபிக்கிற மனிதர், பலவீனப்பட்ட நிலையில் படுக்கையில் கிடந்த போது கூட ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னபோது அந்த வியாதி நெருக்கம், வியாதியின் அந்த ஸ்தோத்திரம் உச்ச நிலையில கூட, மரண தருவாயில கூட சுபர்புறமாய் திரும்பி ஜெபிக்கிற மனுஷன், ஜெபத்துக்காக நான் ஒரு ஸ்டைன் பண்றேன் ஆண்டவரே, ஒரு முயற்சி எடுக்கிற ஆண்டவரே, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நேற்றே சொன்னேன், ஜெபிக்கிறவர்கள் சோம்பலாய் ஜெபிக்க கூடாது, ஜெபிக்கிறவர்கள் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஜெபிக்க கூடாது. தங்களால் ஆன மட்டும் முழு பலனையும் கர்த்தருக்கு கொடுத்தாக்கும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படி ஜெபிக்கிற மனுஷர் எசேக்கியா. இப்ப நிருபம் வந்திருக்குது, முற்றுகையிட்டு இருக்கிறேன், உன்னை நான் சுதந்திரிக்க போகிறேன், உன் தேசத்தை நான் நிர்மூலமாக்க போகிறேன், எப்படி நீ எனக்கு முன்னாடி நிற்ப, யாரை நம்பி இருக்கிற, என்னை அனுப்புனதே உங்க ஆண்டவர் தான், அப்படிலாம் சொல்லி அவன் கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த கடிதத்தை தூக்கிட்டு நேரே ராணுவத்துக்கு போகல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில நேரம் என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க நம்ம ஆட்கள், ஆமா படையை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லது பக்கத்து நாட்டு ராஜாட்ட போய் உதவி கேட்கணும்னு நினைப்பாங்க, அல்லது ஸ்தோத்திரம் பகைவனின் காலில் போய் விழுந்துடணும்னு நினைப்பாங்க. ஆனா தேவ மனிதராகிய எசேக்கியா அவர் தீர்மானம் எடுத்தார், நான் தெய்வத்தின் திருப்பாத தண்டையில் போக போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக போகிறேன். I'm going to show forth my pain. என் வலி, என் வேதனை என்னங்கதை என் அப்பா பார்க்கட்டும், என் தெய்வம் அறியட்டும். தேவ சமூகத்துக்கு வந்தார். பாருங்க, ஜெபித்ததனுடைய காரியம் வரைக்கும் தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஸ்தோத்திரம், இந்த திருப்பு முனை தந்த இந்த திருப்பாதம் என்ன செய்தது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து இவர் ஜெபித்ததினால நடந்த காரியம் என்ன? என்னோடு கூட நீங்கள் வேதத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆமென், அதனுடைய 21வது வசனத்துல, அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய செனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது என்று தொடங்கி, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கீழுள்ள வசனங்களில் எல்லாம் கர்த்தர் இந்த அசீரியா ராஜாவுக்கு என்ன செய்ய போகிறார் என்கிறதை குறித்து வாசிக்கிறோம். கடைசி வசனம் வரைக்கும், 38ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க வேண்டியது. அதுக்குள்ள இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிற கர்த்தருடைய செய்திக்கான சாராம்சங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம தியானிக்க போகிற அல்லது கவனிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, திருப்பு முனை தருகிற திருப்பாதம். தெய்வத்தின் திருப்பாதம் கண்டிப்பா நமக்கு திருப்பு முனைகளை தரும். ஆமென். ஒரு அற்புதமான திருப்பு முனை உங்க வாழ்க்கையில காத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வார்த்தை தான் எனக்கு திரும்ப திரும்ப தந்து இன்னைக்கு என்னை பீடத்தில் நிறுத்தி இருக்கிறார். ஒரு மகிமையான திருப்பு முனையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் குடும்பம் பார்க்க போகிறது. இந்த 4 நாட்கள் கூட்டங்களுக்கு பிறகு நீங்க எந்தெந்த விஷயத்துல திணறிக் கொண்டிருந்தீர்களோ,
எந்தெந்த விஷயத்துல ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கை தியங்கி கொண்டிருந்ததோ அத்தனை காரியத்தில் ஒரு திருப்பு முனைய கர்த்தர் உண்டாக்கி தரப்போகிறார். ஒரு மகத்துவமான திருப்பு முனையை நீங்கள் காண்பீர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருப்பு முனையை எப்படி கர்த்தர் இந்த தேவ மனிதருக்கு கொடுத்தார்? ஒரு 3 காரியங்களை நான் வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கும்படிக்கு உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். பகல் கூட்டங்கள் பெரும்பாலும் நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய எழுப்புதலுக்காக, நம்முடைய ஸ்தோத்திர வாழ்க்கையின் தேவைக்கானதாக இருக்கும். என்ன, மாலை நேர கூட்டங்கள்ல நம்ம சத்தியங்களை கவனிக்கலாம். பகல் நேர கூட்டங்கள் நம்முடைய விடுதலைக்காக, நம்ம எழும்ப வேண்டிய காரியங்களை குறித்ததாக இருக்கும். சரி, 3 காரியங்களை நான் வேகமாய் உங்களோடு தெய்வ வார்த்தையாக பகிர்ந்து கொண்டு இணைந்து ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். பரலோக தகப்பன் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒன்று தெய்வத்தின் திருப்பாதத்துக்கு நாம் வரும்போது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற 3 முக்கியமான திருப்பு முனைகள். 1, தீர்மானித்தது நிறைவேறும். எல்லாரும் சொல்லுங்க, தீர்மானித்தது. இன்னொரு தடவை சத்தமா சொல்லிருங்க, தீர்மானித்தது. ஆண்டவரே, சொன்னவங்களுக்கு மட்டும் நிறைவேறட்டும் ஏசப்பா. என் கூட சேர்ந்து இன்னொரு முறை சத்தமா தான் சொல்லுங்களேன், தீர்மானித்தது நிறைவேறும், அல்லது தீர்மானித்ததை நிறைவேற்றுவார் கர்த்தர். 2வது ஸ்தோத்திரம், திரும்பி போக பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி போக பண்ணுவார். இன்னொரு முறை சத்தமா சொல்லிருங்க, திரும்பி போக பண்ணுவார். 3வது, திரும்ப துளிர்க்க பண்ணுவார். திரும்ப துளிர்க்க பண்ணுவார். 3 திருப்பு முனைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற இந்த 1 மணி நேரத்தில் நம்ம ஒரு 45 அல்லது 50 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். கடைசி 10 நிமிடங்கள் ஜெப நேரமா இருக்கும். இன்னைக்கு பகல் நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது திருப்பு முனையை காண்கிற அபிஷேக அடையாளத்தோடு தான் போவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இங்கே சுமந்து வந்த சில பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் விட்டு வந்த சில பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒருவேளை உங்களை எதிர்பார்த்திருக்கிற சில பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த வார்த்தை நான் பேசுகிற போது இந்த 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த பிரச்சனைகள் நீங்க சுமந்து இன்னைக்கு இந்த கூடுகைக்கு வந்திருக்கலாம். நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், தூர இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஆன்லைன் மூலமா இந்த ஹோலி லேண்ட் டிவி மூலமா நான் அதை பார்க்கிறேன். அப்படி நீங்க ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம், வாட் எவர் இட் மைட் பி. ஆவியானவர் 3 காரியத்தை இந்த வார்த்தையை நான் பேசுகிற இந்த நேரம் சொல்லுகிறார். நீங்கள் சுமந்து வந்திருக்கிற சில பிரச்சனைகள், நீங்க விட்டு வந்திருக்கிற சில பிரச்சனைகள், நீங்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற சில பிரச்சனைகள், நீ வரணும்ல, எப்படி என்னைய சந்திக்கணும் இல்ல, எப்படி என்னைய தாண்டி நீ போவ பார்ப்போம் என்று வழியிலே உங்களை எதிர்நோக்கி இருக்கிற சில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பகல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், திருப்பு முனைய காண பண்ண கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அழகான அந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பி கவனித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். 26வது வசனம், நான் வெகு காலத்துக்கு முன்னே 37ஆம் அதிகாரத்தின் 37ஆம் அதிகாரத்தின் 26வது வசனம் கவனிக்கிறீங்க தானே? நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்ட பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். 26ஆம் வசனத்தின் முதல் பகுதியை கவனிங்க. நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன். அசீரிய ராஜா நினைக்கிறாரு, நான் நினைச்சது நடக்க
நடக்குது, நான் திட்டமிட்டது நடக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா உன்னை கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு நான் வச்ச திட்டமாக்கும் நடந்துட்டு இருக்குது. என் பிளான்ல நீ மற்ற நாடுகள் எல்லாம் தாக்கணும், அழிக்கணும். ஆனா என் பிளான்ல நீ ஸ்தோத்திரம் யூதா தேசத்தை தொடக்கூடாது. ஆமென். எசேக்கியாவாகிய என் பிள்ளையை நீ தொடக்கூடாது. நான் உனக்கு வகுத்து கொடுத்த திட்டத்தில் என் பிள்ளையை நீ தொடுவதோ தாக்குவதோ அழிப்பதோ இல்லை. கர்த்தர் இந்த காலவேளையிலே சொல்லுகிறார், உங்கள் வாழ்வை பாதிக்க எழும்புகிற சில வல்லமைகள், உங்கள் ஜீவியத்தை அழிக்க துடிக்கிற சில வல்லமைகளுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் திட்டமிட்டதை நிறைவேற்றுவேன். நீ ஜெபிக்கும் போது நான் திட்டமிட்டவைகள் நிறைவேறும். இப்போ இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது இப்படி நான் இதை இந்த கோணத்தில் பார்க்க விரும்புகிறேன். அப்பன் ஜெபிக்காதவன் வாழ்க்கையிலே திட்டமிடாத சில தீமைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தெய்வம் திட்டமிடாத சில தீமைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ஏன் நான் ஜெபிக்கணும்? நான் எதுக்கு ஜெபிக்கணும்? எதுக்கு பாஸ்டர் நான் காலையிலே எழும்பி ஆண்டவரை தேடணும்? காலையிலே ஜெபிக்கும் போது அந்த நாள் கர்த்தர் எனக்கு திட்டமிட்டவைகள் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இங்க பாருங்க, ஜெபிக்காதவன் வாழ்க்கையில திட்டமிடப்படாதவைகள் வந்து அவனை திகிலிட பண்ணும். கலங்கி போயிருவான், திகைச்சு போயிருவான், என்ன செய்வதுன்னு தெரியாம அவன் ஸ்தோத்திரம் உருக்குலைஞ்சு போயிருவான். ஆனா ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் கலங்குவதே இல்லை. அவனுக்கு தெரியும், அப்பாக்கு சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது, அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. புரிந்தவர்கள் மட்டும் நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? யோபுவின் புஸ்தகத்துல ஒரு அற்புதமான தேவ வார்த்தை உண்டு பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க. யோபு 24 45,000 ரூபாய், 50 ரூபாய், 50,000 ரூபாய் பெருமான ஜெனரேட்டர். அதை விற்கிற பிரதர் சொன்னாரு, உங்களுக்காக நான் ஒரு 35,000 ரூபாய் கொடுக்கிறேன் பாஸ்டர். நான் ரொம்ப சந்தோஷம். 35,000 ரூபாய் கையில 30,000 ரூபாய் இருந்தது, 5,000 ரூபாய் குறைங்க. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் ஒரு 5,000 கம்மியா இருக்குது, ரூபாயை வச்சுக்கோங்க, நான் ஒரு நாள் அல்லது 2 நாள்ல 5,000 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த ஜெனரேட்டர் நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்ல பாஸ்டர் நீங்க கொண்டு போங்க, 35,000 கொண்டு வந்து கொடுத்து ஜெனரேட்டர் வாங்கிக்கோங்கன்னார். ஸ்தோத்திரம். அவர் எனக்கு வருத்தமாச்சு. அவர் என்னை நம்பாதது போல இருந்தது. நான் விடல, 30,000 வச்சிருங்க அப்படி. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டு. 2 நாள் சொன்னது ஒரு 5 நாள் ஆயிட்டு. 5 நாளைக்கு அப்புறம் கையில் 5,000 ரூபாயை கொண்டுட்டு ஏற்கனவே அவர்கிட்ட 30,000 கொடுத்து வச்சிருந்தோம் பாருங்க. போயிட்டு ஜெனரேட்டரை எடுத்துட்டு வரலான்னு போனா அவர் சொன்னார், உங்க கூட வந்த ஒரு ஊழியக்காரர் தான் அன்னைக்கு சாயங்காலமே 35,000 கொண்டு வந்து கொடுத்துட்டு ஜெனரேட்டரை தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னார். யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போனா பரவாயில்ல, நம்ம கூட வந்து ஜெனரேட்டரை பார்க்க வந்த ஆளே 35,000 கொடுத்து, அவர் எனக்கு பாஸ்டர் என்கிட்ட ஒரு 5,000 இருக்கு, இதை வச்சுக்கோங்க வாங்குங்கன்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லல. எனக்கு வருத்தம்னா வருத்தம், ஆண்டவர் மேல பயங்கர வருத்தம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெனரேட்டரு வரவிடாம ஆக்கிவிட்டீரப்பா. இந்த 5,000 ரூபாய் 5 நாளைக்கு பிறகு கிடைச்ச 5,000 ரூபாய் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருக்கப்படாத ஒன்னும் ஆண்டவர் மேல வருத்தம். அப்புறம் கூட வந்தே அந்த ஜெனரேட்டரை துட்டு கொடுத்து வாங்கிட்டு போனாரு, அந்த ஊழியக்காரர் மேலையும் வருத்தம். அப்ப அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரே, இப்படி செஞ்சிருக்க கூடாத, அப்படியே வருத்தம் மனசுல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்களுடைய ஆலயத்துக்கு ஒருவர் வந்தார். நமது சபையின் தேவைகள்னு ஒரு ஃப்ளக்ஸ் எங்க சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறோம். என்னென்னலாம் சபைக்கு தேவைன்னு ஒரு 12 காரியமா வச்சிருந்தோம். ஏசப்பா தயவுல ஒரு 9 காரியங்களை கர்த்தர் அற்புதமா சந்திச்சிருந்தாரு. ஒரு 3 காரியம் மட்டும் தேவையா இருந்தது. அதுல ஒரு பிரதர் வந்து பார்த்துட்டு ஒரு சொன்னாரு, பாஷா இதெல்லாம் சபைக்கு தேவையா? ஸ்தோத்திரம். நான் ஏதாவது இதுல ஒண்ணு சபைக்கு செய்யலாமான்னாரு. தாராளமா செய்யுங்க பிரதர்ன்னு. அவர் உடனே சொன்னார், ஜெனரேட்டர் ஒண்ணு ஆலயத்துக்கு வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நான் அந்த 30,000 வச்சுக்கிட்டு இனிமேல் யார்ட்டையும் ஏமாறப்படாது வாங்கிறோன்னு நான் நினைச்சு துடிச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் பாருங்க, நமக்குன்னு ஒரு காரியத்தை நியமித்து 5 பைசா செலவில்லாம ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய் பெருமான 3,46,000 ரூபாய் ஜெனரேட்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை இன்ஸ்டால் பண்றதுக்கான அத்தனை பொறுப்புகளையும் அந்த பிரதரே எடுத்து அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்தோத்திரம், சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, ஆமா, எங்க பழைய வீடு, எங்க புது வீடு, ஸ்தோத்திரம், அத்தனைக்கும் கனெக்ஷனை கொடுத்து ஒரு ஜெனரேட்டர்ல எங்க வீடெல்லாம் ஜெகஜோதியா எரியும். ஊருக்கே கரண்ட் இல்லாட்டாலும் சர்ச்சில் ஓடும், ஆட்டோமேட்டிக்கா ஓடும். அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், சில விஷயம் நம்ம கையில வராம இருக்கிறது நல்லது. சில நேரம் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலங்கிற பாருங்க, அது எட்டாம போகிறது. சொல்லுங்க நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நல்லது. நீங்க நினைச்சது கிடைக்காம இருந்தது நல்லது. நான் நினைச்சதை வாங்கியிருந்தா ஒரு பழைய ஜெனரேட்டர் 35,000 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் ஊத்தி ஸ்டார்ட் பண்றதை வாங்கியிருப்பேன். இப்ப மண்ணெண்ணெய் எங்க கிடைக்குது? இப்ப பாருங்க, ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து அதுவே கரண்ட் போனா தானா ஸ்டார்ட் ஆகும், கரண்ட் வந்தா தானா, ஸ்தோத்திரம், ஆமே, ஸ்டாப் ஆகும். ஆட்டோமேட்டிக்கானது. 5 பைசா செலவில்லாம வேலையை கர்த்தர் முடிச்சு கொடுக்கிறாரு. அவர் நியமித்த காலத்தை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். நல்லா தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நியமித்த காலம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறது கஷ்டம். அவனுக்கு எல்லாம் டயத்துக்கு நடக்கு, நமக்கு மட்டும் எல்லாம் லேட்டா நடக்கு. நம்ம அப்படித்தான் ஆண்டவர்ட்ட புலம்புறோம், எனக்கு மட்டும் எல்லாம் லேட்டா நடக்கு ஆண்டவரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றீர்? நிறைய கேள்வி ஆண்டவர்ட்ட கேட்கிறோம்ல. இன்னைக்கு காலையில் ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே, எனக்கு கிடைக்காதிருந்த நன்மைகளுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நான் நினைச்சது கிடைக்காததுக்காக ஸ்தோத்திரம், நான் நினைச்ச நேரம் கிடைக்காததுக்காக. யாராவது ஆத்திரத்தோட இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்தோத்திரமா மாத்திருங்க இன்னைக்கு. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அப்போ எங்களுக்கு ஒரு பழைய பைக்கு டிவிஎஸ் சாம்பு, கிளட்சை பிடிச்சு பெடல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பைக்கில் தான் ஊழியத்துக்கு போவோம். 3 பேர் போவோம். உட்கார்ந்தா அந்த பின்னாடி உள்ள மக்காடு இருக்கு பார்த்தீங்களா, அது டயர்ல உரசும். உரசி 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 அப்படியே போவோம். ஊழியத்துக்கு போயிட்டு வந்து முதுகெல்லாம் வலிக்கும், முதுகெல்லாம் வலிக்கும். நான் படுத்து கிடந்து நானே படுக்கையில் உருளணும் அல்லது தரையில் உருளணும். உருண்டு உருண்டு நெளிச்சு கொடுத்து முதுகெல்லாம் வலிக்கும். 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அந்த பைக்கிலே போக வேண்டியது. பகல் கூட்டம், இரவு ஜபத்துக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போறதுக்கு அந்த அந்த சாம்பில் தான் போவோம். ஒரு நாள் ஆண்டவர்ட்ட சொன்னேன், ரொம்ப முதுகு வலிக்க ஆண்டவரே, ஒரு நல்ல 4 ஸ்ட்ரோக் பைக் தரக்கூடாதா? ஹீரோ ஹோண்டா பைக் தரக்கூடாதா? சரி. அப்புறம் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், நம்ம எழுதி வச்சு ஜோம் பண்ணா என்ன? என்னுடைய டைரியில 13வது குறிப்பு, ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ அலாய் வீல் பட்டன் ஸ்விட்ச் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். இன்க்ளூடிங் கலர், பிளாக் அண்ட் ரெட் கலர் எல்லாம் எழுதி வச்சு, நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் அப்படி ஜோம் பண்ணல, ஆனா பைக்குக்கு அப்படி ஜோம் பண்ணேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பைக்குக்கு அப்படி ஜோம் பண்ணேன், எழுதி வச்சு ஜெபம். ஸ்தோத்திரம். என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு அழைத்து சொன்னாரு, பாஸ்டர், என்னுடைய பைக்கை நான் விற்கலான்னு இருக்கிறேன், என் பைக்கை விற்கலான்னு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹீரோ ஹோண்டா ஆனா ஸ்பிளெண்டர். ஆமா. நான் பார்த்தேன், பரவாயில்லை, ஸ்தோத்திரம், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. சொல்லுங்க பிரதர். ஆமா, அது எப்படி கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் சொன்னாரு, நான் 20,000 ரூபாய்க்கு நான் அந்த பைக்கை கொடுத்துடலான்னு இருக்கிறேன். அது இப்ப வித்தா கூட ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்கும். ஆனா நான் அதை 20,000 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க உங்களுக்கு பைக்கு தேவை. நான் ஒரு முறை உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது பார்த்தேன், பழைய பைக்ல போனீங்களே, நீங்க ஆண்டவருக்கு சித்தமான ஒரு 20,000 ரூபாய் கொடுத்து வாங்குங்களேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். எனக்கு பயங்கர உற்சாகம். நிறைய எங்க அப்பா
கிட்ட போனேன், அப்பா ஒரு நல்ல செய்தி. என்னடா நல்ல செய்தி? நம்ம ஊழியத்துக்கு ஒரு பைக்கு கத்த தருகிறார். வா சூப்பர், தரட்டும், ஆண்டவர் நல்லவர். எப்போ போய் எடுத்துட்டு வர போற? இப்ப கூட போய் எடுத்துட்டு வரலாம், ஆனா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 20,000 ரூபாய் வேணும் அப்படின்னா. 20,000 ரூபாய் வேணுமா? எல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு தர்றாருன்னு சொன்ன பிற என்ன 20,000? எவனாவது கர்த்தருக்கு தர்றதா இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஓசிக்கு தர சொல்லு. அது என்ன 20,000 தருவான்? 20,000 தந்தா அது கர்த்தர் தந்தது இல்ல, நான் அதுக்கு தர முடியாதுன்ட்டாங்க. யானும் ஒரு நாள் 2 நாள் போகும்போதெல்லாம் அப்பாவை அப்படி வெட்டி நின்று, அப்பா கொஞ்சம் இனி இந்த பைக் விஷயத்தை என்கிட்ட பேசக்கூடாது கூடாது போடே அப்படின்ட்டாங்க எங்க அப்பா. எனக்கு எங்க அப்பா மேல பயங்கர டென்ஷன். பெத்த தகப்பன், பிள்ளை என்ன கேட்டுட்டேன் நான்? என்ன 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கா கேட்டேன், புல்லட்டா கேட்டேன்? 20,000 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கு தானே கேட்டேன். இது கூட தரக்கூடாதா? அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஆண்டவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம் பார்த்தீங்களா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்பாவை மாதிரி அவர் ஏமாளி அப்பா. இல்ல, அவர் எங்க அப்பா மாதிரி விவரமான அப்பா. நீங்க உங்க அப்பா கிட்ட இருந்து 100 ரூபாய் எளிதில் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, எங்க அப்பா நான் கேட்ட உடனே எனக்கு தந்துருவாருன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க பாப்பா. எங்க அப்பா கேட்ட உடனே ஒரு கேள்வியும் இல்லாம அப்படியே தூக்கி தந்துருவாருன்னா நீங்க ரவுடின்னு அர்த்தம். வீட்டில் மிரட்டி வச்சிருப்பீங்க. அவனு தான் சனியை என்னென்னையும் போய் தொலைகிட்டுன்னு அப்பா கொடுப்பார். ஆனா நல்ல பிள்ளையா இருந்தா ஒரு 10 கேள்வி கேட்பார். 10 கேள்வி. 11வது கேள்வி அவர் சொல்ல வேண்டாம், நம்ம சொல்லுவோம், ஆளை விட்டுருங்க எனக்கு வேண்டாம், நான் தெரியாம கேட்டுட்டேன், ஐ எம் சோ சாரி. உங்களுக்கு மனசு இருந்தா எப்ப தருவீங்களோ தந்தா தாங்க, தராட்ட போங்க. என்ன அப்படிதான் வருவோம் அப்பா கிட்ட. இல்ல, அதனாலதான் ஆண்டவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் யாருக்கும் தாத்தா கிடையாது, தெரியுமா? நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். எங்க அப்பா ஆண்டவரை எப்படி கூப்பிடுறாங்க? அப்பா. அப்ப நான் ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? முறைப்படி தாத்தா தானே கூப்பிடணும். அவர் விவரமான ஆளு. நான் எவனுக்கும் தாத்தா கிடையாது, எல்லாவனுக்கும் அப்பா தான். எங்க அப்பாவும் அப்பான்னு கூப்பிடுறாங்க, நானும் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுறேன். எனக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படிதான் கூப்பிடுது? பூட்ட என்ன கூப்பிடுது? இல்ல, அப்பான்னு தான் கூப்பிடுது. ஏன் தெரியுமா? என்னைக்கு எங்க வீட்டுல பேரம் பேத்தி பிறந்தாங்களோ எங்க அப்பாவுடைய 70% கோபம் போயிட்டுது. 70% அந்த மிடுக்கு போயிட்டுது. பேரம் பேத்திய மேல ஏற விடுறது, விளையாட விடுறது, நெஞ்சில போட்டு தூங்க வைக்கிறது. நான்லாம் யோசித்து பார்த்திருக்கேன். எங்க அப்பா பக்கத்துல 5 அடி பக்கத்துல நான் படுத்ததே கிடையாது, சரித்திரமே கிடையாது. எங்க அப்பா ஒரு ரூம்ல படுத்தா நான் வெளியே தான் படுக்கணும். ஆமா, ஒரு காரியத்தை எங்க அப்பா கிட்ட கேட்க முடியாது. ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட அப்ளிகேஷன் போட்டு அம்மா சைன் பண்ணி அப்பா கிட்ட போய் அப்பா கிட்ட ஒரு வாரம் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கும். அப்புறம் கடைசியில ரிஜெக்ஷன்ல தான் போய் நிற்கும். ஆனா பேர பிள்ளைகள் வந்த உடனே, இல்ல உனக்கு என்ன வேணும், என் தங்கம் என்ன வேணும், வண்டியில தூக்கி வச்சு அவங்கள கூட்டு போய் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருது. நான் யோசித்து பார்த்தேன், இவங்களுக்கு நம்ம பிள்ளைகளா பிறந்ததை விட பேரனா பிறந்திருக்கலாம். நீங்க பார்த்திருக்கீங்களா அந்த உருமாற்றம் குடும்பத்துல? அப்பாவா இருக்கிற வரைக்கும் அவரு டைனோசர் மாதிரி இருப்பார், அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆளு. என்னைக்கு தாத்தாவானாரோ அன்னைக்கே நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? பேரன் பேத்திக்குத்தான் அப்படின்னு. அன்னைக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாற்றம் எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் எவனுக்கும் தாத்தா கிடையாது, அவ்வளவனுக்கும் நான் அப்பா தான். உனக்கும் அப்பா, உன் பிள்ளைக்கு அப்பா, பிள்ளைக்கு பிள்ளைக்கும் அப்பா, எத்தனை தலைமுறைக்கு நான் அப்பா தான். தோத்துறோம். நான் தகப்பன் என்றால் கணம் எங்கேன்னு கேட்டார் பாருங்க. அப்படிப்பட்டவராக நம்ம ஆண்டவர். அவர் எவனுக்கு தாத்தாவாகி இருந்து இளக்காரம் கொடுக்க விரும்புறதே இல்லை. சிலர் அவர் அப்பா உன்னை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். டெய்லி போவ உன்னை டெய்லி ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. இளையகுமாரன் ஒரு தடவை போனா அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இப்ப எனக்கு எங்க அப்பா மேல டென்ஷன். 20,000 ரூபாய்க்கு என்னை மதிக்கல. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு காணிக்கலாம் கொண்டு அவர் கையில தானே கொடுக்க. நான் என்ன கேட்டுட்டேன்? புது பைக்கா கேட்டேன், லோன்ல போட்டு தாங்கன்னா கேட்டேன், அல்லது கடனுக்கு வாங்கி தாங்க. இல்லையே, ஒரு பழைய பைக்கு நல்ல இது ஒரு ஊழியக்காரை வச்சு அடிச்சிருக்கிறாரு, உபயோகப்படுத்தி இருக்கிறாரு, அதுதானே கேட்டேன். தரமாட்டேன்ட்டாரு. சரி, பெத்தவர் தான் தரல, பிறப்பித்த ஒரு தகப்பன் இருக்காருல்ல,
அவர்கிட்ட போய் கேட்போம். ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் உடைய பிள்ளையாய் வந்து கேட்கிறேன்ப்பா. பெத்தவர் தரமாட்டேன்ட்டாரு. என்ன அவர்கிட்ட இல்ல, இருந்தா தந்திருப்பார். இல்ல, பெத்த தகப்பன்ட்ட கொடுப்பதற்கு வழி இல்லை. ஊழியத்துல நிறைய நெருக்கம், நிறைய தேவை. இப்ப 20 எடுக்க முடியாதப்பா. ஆனா நீர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆயிற்றே, உம்மிடத்துலதான் கோடிகளும் கோடா. ரொம்ப அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் நம்ம சொல்லி எப்படியாவது தந்துருவாராங்கிற ஒரு ஆசை தான். இந்த பெத்த அப்பாட்ட இருந்தாவது ஒரு பதில் வந்தது. பிறப்பித்தவற்ற இருந்து ஒன்னும் வரல, ஒன்னும் வரல, ஒன்னும் வரல. இப்ப இவர் மேலையும் கொஞ்சம் கோபமாச்சு. அந்த பழைய பைக்கை ஊழியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கிளச்சை பிடிச்சி ஏறி மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது, இதுல தான் என்ன ஊழியத்துக்கு அனுப்புறாரு, இதனால தான் நம்ம உமக்கு ஊழியம் செஞ்சுட்டு வர வேண்டிய இருக்கு. அப்படிதான் போறது. போகும்போதெல்லாம் ஆக்சிடென்ட் திருக்கும்போது நம்மளை கத்தனா இப்படிதான் போறது. ஆனா விசுவாசிகள் வீட்டுக்கு போனோன்னு பிரைஸ் எல்லாம் கத்தர் உங்களை நடத்துவார், கத்தர் நல்லவர், கத்தாவே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், கனப்படுத்தும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், இப்போதே நன்மை உண்டாகட்டும் சொல்லி முடிச்சு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கே ஒன்றும் தெரியல, இவங்களுக்கு என்னத்தை கொடுக்க போறாரு. அப்படி பெருசா மனசுல ஒரு வாரத்துல நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன், நான் நினைச்சதை சொல்றேன். என்னத்தை கொடுக்க போற? போதா குறைக்கு ஒரு சண்டை செய்தியை பாருங்களேன். ஆமென். பூமிக்குரிய ஊற்று வற்றும், உன்னத ஊற்று வற்றாது, கேரி தாற்று தண்ணீர் வற்றினாலும் ஆமென் தீர்க்கதரிசியாகிய எலியாவை உனக்கு போஷிப்பு உண்டு. உலகத்தின் ஊற்று வற்றும், உன்னத ஊற்று வற்றாது. பயங்கர பிரசங்கம். அன்னைக்குதான் ஒரு அண்ணன் வந்திருந்தார் சர்ச்சுக்கு. வந்தவர் பாதி பிரசங்கத்தில் எழும்பி நின்று ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையோட பிரசங்கத்தை கேட்கிறாரு. முடிச்ச உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுது, பாஸ்டர் என் வேலை போயிட்டுன்னு மன வருத்தத்தோட வந்தேன், உலகத்தின் ஊற்று வற்று போயிட்டேன்னு வந்தேன். ஆனா கத்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசிட்டாரு, எனக்கு ஒரு உன்னத ஊற்று கத்தர் வச்சிருக்கிறாராம், என்னைய போஷிப்பாராம், நடத்துவாராம். அவரு சொல்லி சொல்லி ஆவலோடு இருக்க என் மனசு சொல்லுது, இப்படித்தான் இவர் உசுப்பேத்துவாரு. யாரு? நம்மாளு. வார்த்தையை தந்து படுபயங்கரமா பேசுவாரு தம்பி. பிரசங்கம் பண்ணுன எனக்கு அவர் இதுவரைக்கும் 20,000 ரூபாய்க்கு ஒரு பதில் சொல்லாம இருக்காரு. ஆனா அந்த பிரதருக்கு பயங்கர நம்பிக்கை. அடுத்த நாள் திங்கட்கிழமை சாயங்காலம் ஸ்வீட் பாக்ஸோட என்னை வந்து சந்திக்கிறார். பாஸ்டர், கத்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா? என்ன ஆச்சு பிரதர்? ஆமா, சனிக்கிழமை வேலை போச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தேன். உலகத்தின் ஊற்று வற்றும், உன்னத ஊற்று வற்றாதுன்னு கத்தர் உங்க மூலமா பேசினாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனேன், வேலை கிடைச்சிட்டு பாஸ்டர். ஸ்தோத்திரம். அப்புறம் எப்படி பிரதர்? ஆச்சரியம். அதான் ஆண்டவர் வார்த்தை தந்தா சும்மாவா? எனக்கு இப்ப தீப்பிடிச்சு எரியுது. வார்த்தையை எனக்கு தந்து என் மூலம் பேசி எனக்கு 20,000 ரூபாய்க்கு அற்புதம் செய்யல, அந்த மனுஷனுக்கு 35,000 ரூபாய் வேலை போச்சுங்க. 70,000 ரூபாயில வேலையை கொடுத்து வச்சிருக்காரு. டபுள் சம்பளத்துல வேலை. இப்போ இது தகாது இல்ல? ஏன் நான் சொல்றேன், இது தகாது ஆண்டவரே. ஐயா, அந்த கடவுளை தரிசிக்க பூசாரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நன்மை செய்யப்படாதா? வெளியே வந்தவருக்கு 4 நன்மை செய்திராண்டவர். நான் எவ்வளவு உம்மிட்ட பேசுறேன், எவ்வளவு காத்து கிடக்கிறேன், எனக்கு நீர் ஒண்ணுமே செய்யலையே. ஒரு மாசம் சரியா போச்சு. அந்த பிரதர் எனக்கு ஃபோன் பண்றார், பாஸ்டர்யா கொஞ்சம் பைக் எடுத்துட்டு எங்க வீட்டு வரைக்கும் வருவீங்களா? சரி. ஏதோ ஜெபத்துக்கு கூப்பிடுறான்னு உங்க வீட்டுக்கு போனா பைக்கை கடையத்துக்கு விடுங்கன்றார். வண்டி போகுது. அங்க போனா ஹீரோ ஹோண்டா ஷோரூம் முன்னாடி போய் பைக்கு நிக்குது. நிறுத்திட்டு அவர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய விருப்பம் பாஸ்டர், ஹீரோ ஹோண்டால பேஷன் ப்ரோல பைக்கு ஒன்று வாங்கணும், எனக்கு நீண்ட நாள் ஆசை பாஸ்டர். சம்பளத்தில் ஏசப்பா தயவில் பைக்கு வாங்கியிருக்கேன்னாரு. பாருங்க, என் தலையில இடியே விழுந்துட்டு. ஏன் ஜெப குறிப்பு அது? ஆண்டவர் கொடுத்து வைக்கிறது அவருக்கு. இது அநியாயம் இல்லை. பார்க்க பார்க்க எனக்கு ஸ்தோத்திரம் பண்றதா, எனக்குள்ள எழும்புற ஆத்திரத்தை அடக்கிறதா ஒன்னும் புரியல. அந்த பாதி அக்கினியும் பாதி தண்ணியும் இருந்த மாதிரி நிக்கிறேன். எனக்கு என்னைய நினைச்சா வேதனையா இருக்கு, அவரை நினைச்சா ஸ்தோத்திரம் பெருமையா இருக்கு. சனிக்கிழமை தான் வந்தாரு, ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அற்புதம். ஒரே மாச சம்பளத்துல புது பைக்கை வாங்கிட்டு நிக்கிறாரு. இவர் பைக்கை வாங்கினவர் விடப்படாதா. பின்னாடி போய் பைக்கை பார்க்கிறேன், பிளாக் அண்ட் ரெட் அலாய் வீல், பட்டு
பட்டன் சுவிட்சு ஏசுராஜா, நான் எழுதி வச்சதெல்லாம் இந்த மனுஷனது கொடுத்து வைக்கிறேன். மாமா வாய் சோமனது இந்த வாகனத்தை ஆசீர்வதியும், கிருபையாய் நன்மையால் நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், பயங்கர ஜெபம் அல்ல. இவர் இன்னும் நமக்கு வேதனை கொடுக்குறார் பாருங்க. பாஸ்டர், சர்ச்சு வரைக்கும் நீங்க இந்த பைக்கை ஓட்டிட்டு வாருங்க, நான் பழைய பைக்கை ஓட்டிட்டு வரேன். புது பைக்கில் ஏறி உட்கார்ந்து இருக்க, வண்டி 40 தான் போது, கண்ணீரா வருது, அழுதுட்டே வண்டி ஓட்டுறேன். அவர் என்னைய பார்த்துட்டு, ஏன் பாஸ்டர் கண்ணில் கண்ணீர் வருது? நான் சொன்னேன், பைக்கு ஓட்டுறோம்ல அந்த காற்று அழுத்தத்தில் கண்ணீர் வருது. அவர் சொல்றார், நானும் தான் பைக் ஓட்டுதேன், என் கண்ணில் கண்ணீர் வரல. சொத்துறோம் மனசுல நினைச்ச உமக்கு எப்படியா வரும்? அல்ல, உமக்கு எப்படி வரும்? ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வந்தோம். அவர் சொன்னார், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு எளிய காணிக்கை கொடுத்தாரு. காணிக்கை கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் அவர் இறங்கி நடந்து போயிட்டார். நான் சொன்ன, பிரதர் புது பைக் இருக்குல்ல, எடுத்துட்டு போங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, பைக் எனக்கு வாங்கல பாஸ்டர், பைக் உங்களுக்காக வாங்கணும்னாக்கும் கர்த்தர் எனக்கு சொன்னாரு. அல்லேலூயா. இந்த வாகனம் உங்களுக்கு எனக்கு நம்ப முடியல. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அப்படி விக்கி விரைச்சு போய் நின்னுட்டேன். மெல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் பார்வை என்னைக்குமே செகண்ட் ஹேண்ட்லயும் பழசுலையும் தான் போகும். நீ எனக்கு ஊழியம் செஞ்சா உனக்கு நான் ஒரு நாளும் பழச தரமாட்டேன். உனக்கு புதிதானதை தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர், புதிதானதை தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். பல வருஷம் அந்த பைக்கு தான் என் ஊழியத்தில் இருந்து நல்ல ஒத்தாசையா உழைச்சது. அப்பந்தான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் நியமித்த காலம் என்று ஒரு காலம் இருக்கிறது. தேவன் நியமித்த காலத்துக்கு முன்னாடி நான் என்ன குட்டிக்கரன் அடிச்சாலும் உபவாசம் போட்டாலும் ஒன்னும் தரமாட்டார். அவர் ஒரு அப்பாயிண்டட் டைம்ல நமக்கான நன்மையை வச்சிருக்கிறார். புரிந்தவர்கள் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அக்கா வீடு கட்டிட்டா, ஆகவே நான் லோன் வாங்கியாவது வீடு கட்டுவேன் நினைக்காதீங்க. என் தங்கச்சியே வாஷிங் மிஷின் வாங்கிட்டா, நான் இன்னும் கையிலே துணி துவைப்பதா, நானும் வாஷிங் மிஷின் வாங்குவேன். என்னை அந்த ஏஜென்சி கூப்பிடுகிறது, இது கூப்பிடுகிறதுன்னு போய் நின்றாதீங்க. தோத்திரம். கர்த்தர் நியமித்த காலம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா நமக்கான நன்மையை நமது கரத்தில் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. அமைதியா இருந்து சந்தேகப்படுறவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஆண்டவரே, என்னை ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை, வெகு காலத்துக்கு முன்னமே நான் இதை திட்டமிட்டேன். வெகு காலத்துக்கு முன்னமே நான் இதை திட்டமிட்டேன். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான டிக்ளரேஷன், அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான அறிக்கை, என்னை பிரமிக்க வைத்த ஒரு அற்புதமான அறிக்கை. தாவீது தன் வாழ்க்கையில சொல்லுகிறார். என்னோடு கூட உங்கள் கரத்தில் உள்ள வேதாகமத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், நாளாகம புஸ்தகத்துக்கு திருப்பி கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, தாவீது ராஜா தன் நாவினால சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அறிக்கை, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னுடன் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னுடன் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எதையுமே தற்செயலாக செய்கிறவர் அல்ல. அவர் தேவ செயலாக நமக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சகலமும் திட்டம் பண்ணப்பட்ட நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. மன்னிங்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எல்லாரும் இந்த காலை வேளையில் அறிக்கையிட போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 418வது பக்கத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்க சத்தமா வாசிக்க போகிறீங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை நீங்க உண்மையா உரிமை பாராட்டி வாசிப்பீங்கன்னா இந்த வசனத்தில் உள்ள சத்தியம் உங்க வாழ்க்கையின் அனுபவமாகும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எடுத்து
எடுத்துட்டீங்களா? 2 சாமுவேல் 23:5, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா வாஞ்சை மன்னிங்க, என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. எடுத்துட்டீங்களா? இப்ப நீங்க வாசிக்க போறீங்க, நான் வாசிக்க மாட்டேன், தொடங்கி விட்டுருவேன். யாரெல்லாம் உண்மையா உரிமை பாராட்டி வாசிக்கிறீங்கன்னு கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். பைபிள் எல்லாம் கரத்தில் எடுத்து வாசிக்கலாமா? இந்த ஒரு வசனத்தை நல்ல கையில ஏந்தி சத்தமா வாசிக்க போகிறீங்க. என்ன, நான் தொடங்கி மட்டும் விடுவேன். என்னுடைய வீடு ஹல்லேலூயா. அந்த ஒரு வாக்கியத்தை நம்ம 3 முறை தேவ சமூகத்தில் அறிக்கையிட போகிறோம். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். எல்லாரும் என் கூட சேர்ந்து இந்த வாக்கியத்தை மட்டும் 3 முறை நல்ல அறிக்கையிட போகிறோம், சத்தமா அறிக்கையிட போகிறோம். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். 2வது முறை சத்தமாக, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். 3வது முறை நல்ல உறக்க, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். இப்ப பார்க்காம கையை உயர்த்தி இந்த வாக்கியத்தை சொல்ல முடியுமா? பார்க்காம நல்ல கரத்தை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? வெல் பிளான்ட். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளே, உங்கள் படிப்பு தேவனால் திட்டமிடப்பட்டிருக்குது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் திருமண வாழ்க்கை தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. நீ தீர்மானிக்காத, நீ நான் முடிவெடுக்காத, இன்ஸ்டாகிராம்ல தேடாத, ஸ்தோத்திரம், ஹலோ, சோசியல் மீடியால தேடாத, நாசமா போயிரும். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நாசமா போயிரும். இன்னைக்கு சோசியல் மீடியால ஒன்ன தேடினவன் அதே சோசியல் மீடியால இன்னும் நிறைய பேரை தேடுவான். பிவேர், ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய எதிர்காலத்தை ஒரு தெய்வம் சகலமும் திட்டம் பண்ணினவர் உன் எதிர்காலத்தையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? கண்ணு விரும்பினத, ஆமா, வாழ்க்கைக்கு இஷ்டமானதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பெண்ணை கண்டேன், அவளை கொண்டேன்னு கூடாது, கர்த்தர் உடனே கொன்றேன்றுவாரு, தொலைச்சே போட்டுருவாரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, செலக்டிங், ஆமா, அத்தாரிட்டி அவர் ஒருத்தர் தான். அவர் தான் எல்லாம் பார்த்து நமக்கு நேர்த்தியா தரணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லிருங்க, நல்ல ஒரு ஆமே. இவருங்க தேவ சமூகத்துக்கு வந்தா திட்டமிட்டதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமே. எனக்கு கல்யாண வயது வந்தது 25 வயது. ஸ்தோத்திரம். அப்போ திருமணத்துக்காக பெண் தேடல். நான்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணதில்லை என் கல்யாணத்துக்கு. உண்மையா சொல்லணும், நான்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணதில்லை. எனக்கு தெரியும், என்ன நீ ஜெபம் பண்ணாலும் அவ தான் வரப்போறா. ஹலோ, 40 நாள் உபவாசம் போட்டாலும் அவதான், 21 நாள் உபவாசம் போட்டாலும் அவதான், 7 நாள் உபவாசம் போட்டாலும். என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? உபவாசம் மாறினா ஆள் மாறுமோ? வாய்ப்பே கிடையாது. அதுக்காக ஜெபமே பண்ணாம இருந்துடாத, கல்யாணமே ஆகாம இருந்துரும். ஜெபமே பண்ணாட்டாலும் ஆவாதானே வருவான்ற கூடாது. ஜெபம் பண்ணுவேன். அட எப்படி தெரியுமா? சித்தமான வாழ்க்கையை ஏற்ற வேளையில தந்து நடத்துங்க ஆண்டவரே. இடையில சில பல அப்ளிகேஷன்லாம் வந்தது, எல்லாம் குப்பைக்கு தான் போகும்.
சில அப்ளிகேஷனை எங்க அப்பா அம்மாட்ட காட்டி வாசிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். தோத்துறோம். அல்லேலூயா. ஆமா, கண்ட கழியதுக்கெல்லாம் தலையாட்டப்படாது. ஆமா, 70 பேர்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி 35 பேர் கூட ஊர் சுத்தி தோத்துறோம். 4 பேருக்கு ஓகே சொல்லி அதுல 1க்கு கழுத்து நீட்டுற கதையெல்லாம் நம்ம கதையா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணட்டும்னு அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு எதுக்கும் தலையாட்டப்படாது. சரி, எனக்கு திருமண காரியமாக எல்லாம் ஆயத்தமாயிற்று. பெண் பார்ப்பதற்காக பெண் வீட்டுக்கு போவோம், நாங்கள் தகவல் சொல்லிட்டோம் வாங்கன்னு கூப்பிட்டு வராங்க. தென்காசியிலிருந்து நாங்கள் திருநெல்வேலி வந்து நாகர்கோவில் வந்து அப்புறம் ஒரு பஸ் ஏறணும். எங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன, நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு 1, நாங்கள் இறங்கின ஸ்டாப்பு 1, நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பு மொதல் ஸ்டாப்பு, இறங்கின ஸ்டாப்பு 3வது ஸ்டாப்பு. ஊர் ஒன்று தான், ஊர் ஒன்று தான், ஆனால் 3 ஸ்டாப்பு. ஆமாம், அந்த டிரைவர் சொன்னார் இனிமேல் இந்த பஸ் போகாது, இதான் கடைசி போல இருக்கு, இறங்குன்னுட்டோம். ஒரு ஸ்தாபன தலைவருடைய தம்பி பேத்தியாவையாக்கும் எனக்கு பார்க்கணும் பேசணும்னு போயிட்டு இருக்கோம். போகும்போது எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற அந்த நபர் என் தகப்பனாரோடு பேசிட்டு இருக்கிறார். அவரும் ஒரு போதகர் தான். அவர் சொல்றாரு, அவங்களுக்கு 4 கல்குவாரி இருக்கிறது, 27 லாரி ஓடுகிறது, 15 டிப்பர் ஓடுகிறது. பாஸ்டர், அங்க மட்டும் உங்களுக்கு சம்பந்தம் ஓகே ஆயிட்டுன்னா உங்க ஊழியம் ஓஹோன்னு ஆயிருன்றாரு. எனக்கு பின்ன உட்கார்ந்து இருக்கேன், தம்பி உன் ஊழியம் ஊன்னு ஊத்திக்கிடும். என் மாமனார் ஒருவேளை அங்கே கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஊழியத்தில் ஒரு நெருக்கம். மாமனார் என்ன சொல்றார், மருமனை பேசாம அதை போட்டுங்க வாங்க, 4 கல்குவாரிலும் கணக்கு எழுதுங்க, நான் உங்களுக்கு நல்ல சம்பளம் தரேன், பங்களா கட்டி தரேன், கார் தரேன். தோத்துறோம், என் ஊழியம் நாசமா போச்சு ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு நான் பயந்து ஒரு நாளும் ஜெபம் பண்ணாதவன். அந்த பஸ்ல வரும்போதெல்லாம் ஜெபம், என்னை கைவிடாதிரும் நாதா. பயங்கர ஜெபம். ஆனா நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போகல, இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். அங்க போன அந்த பாஸ்டர், வருங்கள் அமருங்கள், என்ன விஷயமாக வந்தீர்கள்? எங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிட்டு, என்ன விஷயமா? போன் பண்ணி எல்லாம் விவரம் சொல்லிட்டு தானே வந்தோம். போனா விவரமா என்ன போன என்ன விவரம்ன்றார் அந்த பாஸ்டர். அப்புறம் தான் தெரிஞ்சது, நாங்க இறங்க வேண்டியது 2 ஸ்டாப்புக்கு முன்ன கட்டி இறங்குனது 2 ஸ்டாப்புக்கு அப்புறம். அதே சபை, ஆனா இது கிளை சபை. உள்ள போயாச்சு, உட்கார்ந்தாச்சு. அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகல, ஆனா வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. அவர் வசமான ஆளு, நல்ல பேச தெரிஞ்ச ஆளு. தோத்துரும். அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் மாப்பிள்ளன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, விட்டுறக்கூடாது இல்ல. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகல, ஆனா வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க சபையிலையும் நிறைய பெண்கள் இருக்குது. டக்குன்னு போனாரு, ஃபைல தூக்கிட்டு வந்தாரு. 43 வயசுல இருந்து உள்ள பெண்கள் அந்த சபையில இருந்திருக்காங்க. அது அவங்க குறை இல்லை. தோத்துறோம். நான் ஃபைல்ல கடைசியில பார்த்தது என்னை விட 3 மாசத்துக்கு மூத்த பொண்ணு. எங்க அப்பா சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு மூத்தவளா இருந்தாலும் அவ உனக்கு அக்காடா, கல்யாணம் கிட்டனா அவ உனக்கு மைனி. ஹலோ, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா சப்புன்னு ஒற்றார கீழே உட்காரல தம்பி பயலன்றுவா. அதனால ஒரே வயசோ ஒரு நாளைக்கு மூத்தவளையே என்ன செய்யக்கூடாது. முன்னகிட்டே சொன்ன நினைவு ஃபைல மூடி ஓரத்தில் வச்சுட்டேன். அந்த பாஸ்டர் வந்து சொல்றாரு, பாஸ்டர் வயசுக்கு மூத்ததுன்னெல்லாம் பார்க்காதீங்க, எங்க சபை பிள்ளைகள்லாம் நல்ல அடக்கமான பிள்ளைகள். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஜோக்கு படித்தேன். அடக்கமானவை எல்லாம் கல்லறை தோட்டத்தில் தான் இருக்குமாம். அடக்கமானதெல்லாம் கல்லறை தோட்டத்தில் தானே இருக்கும். எங்க சபையில எல்லாம் அடக்கமான பிள்ளைன்னு எனக்கு கண்ண ஒண்ணா கல்லறை தோட்டமா தான் தெரியுது. அல்லேலூயா. அந்த அடக்கம்லாம் வேண்டாம், ஒரு நாளுக்கு மூத்ததானால வேண்டாம், இதெல்லாம் 3 மாசத்துக்கு மூத்ததா இருக்க ஏசப்பா தோத்துரு. ஆனாலும் அவர் விடலைங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகல, ஆனா வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கீங்க பாஸ்டர். இருங்க, மத்தியானம் சாப்பிட்டுட்டு
அப்புறம் நான் உங்களை கூட்டு போறேன். ஆனா அதுக்குள்ள கர்த்தர் நிச்சயம் உங்களை எப்படி திசையை மாற்றி கொண்டு வந்தாரோ உங்களுக்கான வாழ்க்கை துணை இங்க தான் இருக்குது. எங்க அப்பாவும் அம்மாவும் சர்ச்சுக்குள்ள அப்பா தூங்கியாச்சு, அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாஸ்டர் பிள்ளைகளோட விளையாண்டுகிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். பாஸ்டர் பிள்ளைகளோட கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, விளையாண்டுகிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல டக்குன்னு ஒரு வார்த்தை வருகிறது, இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிற வார்த்தை. இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணா. இது என்னடா இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணுங்கிற வார்த்தை வருது? நான் நினைச்சேன் அடுத்த வார செய்திக்கான தலைப்பு வருது போல இருக்குது, அபிஷேகம் பண்ணு. இதுதான் அப்ப தலைப்பு. ஹல்லேலூயா. அப்படி நினைச்சா ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வேர்ட் ரிப்பீட்டடா வருது, இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு. இப்ப நான் சும்மா இருக்கல, எங்க அம்மா கிட்ட போய் சொல்றேம்மா இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு. எங்க அம்மா ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம், எல்லாம் உனக்கு அப்ப பெண்ணு இங்கதான் கர்த்தர் தந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஃபைல தூக்கி மறுபடியும் அம்மா நல்லா இருப்பே, எல்லாம் வயசுக்கு மூத்தது தூர வச்சிருங்க. ஆனா எங்க அம்மா விடல ஜெபம், நான் விடல மறுபடியும் விளையாட்டு. ஸ்தோத்திரம். ஒரு தாயும் மகளும் ஜெபிக்கும்படி ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க ஜெபித்து விட்டு எழுப்பி போயிருக்கிறாங்க. எங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்க அம்மாவுக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை ரிப்பீட்டடா கொடுக்கிறார், இவள் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு. பாஸ்டர்கிட்ட போய் சொன்னோம், இப்படி ஒரு தாயும் மகளும் வந்தாங்களாம். யாருன்னு தெரியாது, ஆமா கலர் தெரியாது, உயரம் தெரியாது, பேரு தெரியாது, ஜாதி தெரியாது, படிச்சிருக்கா படிக்கலையா தெரியாது. வார்த்தைக்குரிய நபர் அந்த நபர் தான் என்பது மாத்திரம் தெரிகிறது. பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். வீட்டுக்கெல்லாம் போகலை. பொண்ணு டீ கொடுக்க சொல்லி முகத்தை பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையால ஒன்றும் விசாரிக்கலை. கர்த்தர் தந்த வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போனோம். ஸ்தோத்திரம். அந்த பெண்ணுடைய தகப்பனார்ட்ட சொல்லுங்க, நாங்கள் கூடாரத்தில் தான் இருக்கிறோம், ஆற்று மணல் பரப்பப்பட்ட வீடு தான் எங்கள் வீடு. ஸ்தோத்திரம். இந்த சணல் நூல் சாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் வீட்டுக்கு கதவு. ஆமாம், கீழே ஒரு பெரிய விறகு கட்டையை போட்டிருப்போம், அதுதான் லாக்கு. ஸ்தோத்திரம். இதுதான் எங்க ஊழிய ஸ்தலம். கர்த்தருக்கு சித்தமானால் இஷ்டமானா உங்க பிள்ளைய கட்டி கொடுங்க, இங்கதான் இருக்கணும். ஹலோ. பொதுவாகவே எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கன்னியாகுமரியில் பொண்ணு எடுக்க கூடாதான். ஏன்னா அவ அங்கிருந்து இங்க கடத்தி கொண்டு வந்துருவாளாம். உண்மை பாஸ்டர், உண்மை. கடந்த வாரம் வரைக்கும் நான் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போனேன். அந்த பாஸ்டர் அப்படியே சொன்னாரு, பாஸ்டர் இது இது என்னன்னு எனக்கு தெரியல, இது உண்மையா பொய்யான்னு நீங்களே நிதானிச்சுக்கோங்க. என்ன, எங்க பகுதியில் இங்க பெண் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா கடத்திகளா இருக்காளுங்க இவளுக. கடத்தி மாப்பிளைய கடத்தி கொண்டு வந்துடுறா. நான் பொய் சொல்லல, எங்க குடும்பத்திலையும் 4 கடத்திட்டு வந்துட்டு. ஆனா எங்க அப்பா சொன்னது, சாகும் வர அங்க இருந்துதான் ஊழியம் செய்யறதா இருந்தா அவரை வந்து பார்க்க சொல்லுங்க. எங்க மாமனார் வந்து பார்த்துட்டு ஒன்னும் சொல்லல. எனக்கு கர்த்தர் தருகிற மருமகன், என் மகளுக்கு கணவரா கர்த்தர் தருகிறவர் ஊழியம் செஞ்சா மட்டும் போதும். பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தாலும் கவலை இல்லை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் கவலை இல்லை. அழைப்பு, அபிஷேகம், அர்ப்பணிப்பு உள்ள ஊழியக்காரனா இருந்தா போதும். நிறைய கிறிஸ்தவ பயல்களுக்கு கல்யாணம் ஆகல. ஏன்னா அவனுக்கு வீடு இல்லையா, கொளுத்தணும். இந்த வீடை தேடி அலைகிற ஆசாமிகள் எல்லாம், மாப்பிள்ளை பையனுக்கு வீடு இல்லை, மாப்பிள்ளை பையனுக்கு நல்ல வேலை இல்லை, மாப்பிள்ளை பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானான்னு பாரு, மாப்பிள்ளை பையன் ஸ்நானப்பட்டிருக்கிறானான்னு பாரு, மாப்பிள்ளை பையன் சபையில ஊழியத்துல நிக்கிறானான்னு பாரு. நம்பிக்கையோட கட்டி கொடு. என்ன ஆமேன காணோம்? வராதுன்னு எனக்கு தெரியும். அந்த பையனுக்கு தான் நல்ல வீடு இல்லையா, அந்த வீட்டில் நீயா வாழ போற? நல்ல பையனா இருந்தா பங்களாவை கட்டுவான் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எங்க மாமனார் கூடாரம், ஆத்து மணல், பாய் விரிச்சு கீழே படுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் தன் மகளை எந்த டிமாண்ட் இல்லாம கொடுத்தாங்க, எந்த டிமாண்ட் இல்லாம கொடுத்தாங்க. நான் தேவனுக்கு முன்பாக நின்று சொல்றேன், ஏசப்பா தயவுல 3 வீடு இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
ஒரே சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ள 3 வீடு. முதல்ல நாங்க போய் தங்கியிருந்த ஓட்டுப்பற வீடு, ஸ்தோத்திரம். அங்க இருந்து ஷீட், கூலிங் ஷீட் போட்டு ஸ்தோத்திரம் உள்ள ஃபால் சீலிங் போட்டு அடுத்த வீட்டுக்கு போனோம். இப்போ போன வருஷம் ஒரே நபர் வந்து 43 லட்சம் ரூபாய்க்கு 5 பைசா செலவில்லாம ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு போனார். பொறாம உங்களுக்கு ஒன்று பொறாமையோ அல்லது புரியலையும் தெரியல பாஸ்டர். ஒரே நபர் வந்து 43 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துட்டு போனார். 16 பேர் இந்த மிடாலம் பக்கத்தில் இருந்தா வந்து எங்க வீட்டிலே தங்கியிருந்து வேலை பார்த்தாங்க. 4.5 மாசத்துல வீடு கட்டி முடிச்சாங்க. 3 பெட்ரூம், நல்ல ஹாலு, சூப்பர் கிச்சன் போட்டு சூப்பரான வீடு. இப்போ நாங்க புது வீட்டில் இருக்கிறோம். அந்த பழைய வீட்டை மிஷன் வீடாக்கி இருக்கிறோம். எங்க பகுதிக்கு எங்க ஊழியக்காரங்க பிரசங்கத்துக்கு வந்தாலும் அங்கதான் வந்து ஊழியக்காரங்க தங்கணும். வித் ஏசியோட ஒரு ரூம்ப போட்டு வச்சிருக்கிறோம். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? என் மாமனார் தன் மகளை எனக்கு கொடுக்கும் போது வீட்டை பார்க்கல, ஊழியக்காரனாங்கிறத மட்டும்தான் பார்த்தாரு. பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை தேடும் போது ரட்சிப்பையும் ஆவிக்குரிய அனுபவத்தையும் மட்டும் பாருங்க. வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க. ரொம்ப ஓவரா பார்த்து கட்டினா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து உன் கூட வந்து இருக்க வேண்டியிருக்கும். கட்டி கொடுக்கும் போது எல்லாம் இருந்தது. ஆமா, கல்யாணம் ஆகணும்னே இவன் லோனை போட்டு கட்டி அந்த லோன் அடைக்கிறதுக்கு பெண்ணுகிட்ட வாங்கி, ஐயோ கொடுமை. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு விஷயம் பேசுறேன் தெரியுமா? அவர் திட்டமிட்டதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் திட்டமிடாதது எதுவும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவர் சித்தம் கொள்ளாத எதுவும் வேண்டாம். நீங்களும் நானும் திருப்பாதம் வரும்போது அவர் தருகிற முதல் திருப்பு முனை என்ன தெரியுமா? அவர் திட்டமிட்டதெல்லாம் பெர்ஃபெக்டா நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கர்த்தர் திட்டமிட்டது என் வாழ்க்கையில நடக்கணும்னு விரும்புறீங்க? கர்த்தர் திட்டமிட்டது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கணும்னு விரும்புறீங்க? கர்த்தர் திட்டமிட்ட நன்மைகள் மாத்திரம் உங்களுக்கு வரணும்னு விரும்புறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. திட்டமிட்டதை நிறைவேற்றுவா. சரி, இப்ப முத குறிப்பை பேசி முடிச்சிருக்கோம். இனிமே 2வது குறிப்புக்கு போனா அது இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும். ஆகவே இத்துடன் நம்ம பிரசங்கத்தை முடிப்போம். இன்னொரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். சொல்ல முடியுமா? அந்த காலை வேளையில நீங்க சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பாருங்க. இஸ் ஆல்ரெடி பிளான்ட். இந்த வார்த்தை என்னைய தாண்டி போக விட மாட்டேங்குது. ஆண்டவர் என்னை விட மாட்டேங்கிறார். என்னுடைய வாழ்க்கை அவர் சூப்பரா பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தரால் திட்டமிடப்பட்டிருக்கு, நம்புறீங்களா? உங்களுக்கான நன்மைகள் தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கு, நம்புறீங்களா? எழுந்திருப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எழுந்திருப்போமா? ஒரு 10 நிமிடம் அப்பா சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய திருப்பு முனைய கர்த்தர் தரும்படிக்கு விரும்புகிறார். என்ன விதமான திருப்பு முனை தெரியுமா? அவர் திட்டமிட்டது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. கண்களை மூடி ஆண்டவருடைய அன்பின் முகத்தை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா நன்றி சொல்லுகிறோம் இயேசுப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. என்னோடு சேர்ந்து பாடி எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும்
எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும். நம்பிக்கையோட சொல்லுவோம், உம்மால் கூடாத இயேசுவே, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசா. அறிக்கையிட்டு சொல்ல போகிறோம், உங்கள் காரியங்கள் எதுவானால் இந்த பகல் வேளையிலே லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான. இயேசுவே லேசான காரியம். கற்பாரை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாரை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். இயேசுவே கச்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். இயேசுவுக்கு உண்மைதானா? ஆண்டவருக்கு லேசான காரியம்னா என் கூட சேர்ந்து சொல்லுங்க, லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன், பலனற்றவன் பலமுள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவி
உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான ரமலகதனா ரெலே நிமிஷதரே லேசான காரியம். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த பல்லவியை பாடிக்கொண்டே இருங்க. லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். திட்டமிட்டதை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு இந்த பகல் காலத்தில் நம்மை அர்ப்பணித்து விடுவோம். நீர் தீர்மானித்தது நிறைவேறட்டும், நீர் முன் குறித்தது நிறைவேறட்டும். வெகு காலத்துக்கு முன்னே நான் இதை திட்டமிட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், வெகு காலத்துக்கு முன்னே, வெகு காலத்துக்கு முன்னே நான் உனக்கான காரியங்களை திட்டமிட்டிருக்கிறேன். இனிதான் உனக்கு புதிதாக நடக்க போவதில்லை. மகத்துவமும் மேன்மையானதை நடப்பிக்கிற நல்ல கர்த்தர். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே ரிபா பாபா லஹனா மரியாந்தல தரபா ரிமாஷியாந்தல துரபன ஹத்தல ரபௌனி அக்கத்தல ரபோ லென்மா நிமக்கரப ஹனாமா தியந்தல துரபோ ஏரே மேஷரே தரோ. ஆஹா அல்லே glory glory. கர்த்தருடைய பலத்த மகிமை இன்னைக்கு பகல் ஆலயத்துல பார்க்கிறேன். கர்த்தருடைய பலத்த மகிமையை பார்க்கிறேன். சிலரை தேவனுடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். சிலரை கர்த்தருடைய கரம் இந்த பகல் தொடுகிறது. இந்த பகல் முதல் ஒரு திருப்பு முனை, ஒரு திருப்பு முனை. திட்டமிட்டது நிறைவேறும்படி, தீர்மானித்தது நிறைவேறும்படி, அவர் நினைத்தது நிறைவேறும்படி. அல்லேலூயா, ஆஹா அல்லே glory, அல்லே ரிபா பாபா லஹரபா லஹனா தலரபா. பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார், பயங்களை கர்த்தர் மாற்றுகிறார். கேள்விகளை கர்த்தர் அகற்றுகிறார். உங்களுக்குள் இருந்த எல்லாவித பயங்களும் பதற்றங்களும் இன்னைக்கு பகல் மாற்றப்படுகிறது. திட்டமிட்டதை நிறைவேற்றுகிற ஒரு தேவ கரம் உங்களுக்காக வெளிப்படுகிறது, உங்களுக்காக வெளிப்படுகிறது. லுபரபலியா சரமனோரோ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி 2 நிமிஷம் நிறுத்தாம நல்ல ஆவியில நிரம்பி சில ஏமாற்றங்கள் வாழ்க்கையில வந்ததினாலே, சில ஏமாற்றங்கள் வந்ததினாலே முடிந்து விட்டது என்று நினைக்காதே. உனக்கான நன்மை, உனக்கான வேளையில் உன் கரம் சேரும்படிக்கு நான் தீர்மானித்திருக்கிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி give him glory.